இந்த ரெய்னி சீசனுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்க்கலாமா? வாங்க. வெல்கம் டு வில்மாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி செய்ய போகிறது கொள்ளு ரசம். வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். இங்கே நாம் 100 கிராம் கொள்ளு பருப்பு எடுத்துருக்கோம். 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம், லெமன் சைஸ் புளி, 5 வரமிளகா, 2 டீஸ்பூன் தனியா, 10 பல்லு பூண்டு, அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 கைப்பிடி கொத்தமல்லி, 2 கொத்து கறிவேப்பிலை, 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய். தாளிப்புக்கு தேவையான அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் கடுகு, கடலை எண்ணெய் எடுத்துருக்கேன். ரசத்துக்கு தேவையான உப்பும் மஞ்சள் தூளும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக கொள்ளு பருப்பை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக வச்சுக்கலாம். அது கூட கட் பண்ண ஒரு 3 தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியை முழுசாக போட வேண்டாம். சம்டைம்ஸ் அதில் பூச்சி புழுக்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 7-8 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரசப்பொடியை ரெடி பண்ணிக்கலாம். மிக்சர் ஜாரில் எடுத்து வச்சுருக்கிற வரமிளகா, தனியா, மிளகு, சீரகம் போட்டு கொரப்பாக அரைச்சிக்கலாம். இது ஃபைன் பவுடராக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கோஸாகவே இருக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம பூண்டை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். நான் கொள்ளு பருப்புக்கு 7 விசில் வச்சு எடுத்திருக்கேன். அதில் இருந்த தக்காளியெல்லாம் எடுத்து வச்சுட்டு பருப்பை நம்ம இப்போ கடைஞ்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஒரு மத்து வச்சு கடைஞ்சால் பருப்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும். இதை ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ நாம் புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அது கூட நல்லா கரைச்சி வச்ச தக்காளி அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போடலாம். பேனில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் தாளிச்சிட்டு 2 பச்சை மிளகாய், 1 வரமிளகாயை சேர்த்து பொரிய விடலாம். ஒரு கொத்து கறிவேப்பிலையும் அதில் சேர்த்து பொரிய விட்டு அந்த தாளிப்பை எடுத்து இந்த புளி கரைசலில் நம்ம சேர்த்துக்கலாம். தாளிப்பு சேர்த்த பிறகு நம்ம மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடலாம். இந்த கரைசலை நம்ம நல்லா கொதிக்க விடலாம். அந்த புளியோட பச்சை வாசனை போகணும். ஒரு 5 to 6 மினிட்ஸ் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 6 மினிட்ஸ் கழித்து இது ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். புளி தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. அந்த வாசனைலாம் போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கொள்ளு பருப்பை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரசப்பொடியும் இது கூடயே சேர்த்துக்கலாம். இடித்து வச்ச பூண்டையும் நாம் இது கூட சேர்த்துக்கலாம். ஃபைனலாக நாம் இப்போ கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நாம் உப்பை செக் பண்ணிக்கலாம். புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். தேவைன்னா தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் கார்னிஷிங்காக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் க்யூப்ஸாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். அது ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் ரசத்துக்கு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாவது கூட குறைய இருந்தால் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். கொதிக்கக்கூடாது. ரசம் கொதிச்சதுன்னா அது ஒரு மாதிரி அந்த டேஸ்ட் மாறிடும் நமக்கு. அதனால் அது நுரக்கட்டி வரும்பொழுதே நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஸோ நம்ம திறந்து பார்த்தா இந்த மாதிரி நுரைச்சிட்டு வரணும். ஓகே, இது நமக்கு போதும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கொள்ளு ரசம் சூப்பராக ரெடி ஆயாச்சு. கமன்னு வாசனை வருதுங்க. வீடே மணக்குது. கட்டாயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் இதை செய்யலைன்னா நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த கொள்ளு ரசத்துக்கு சைட் டிஷ்ஷாக ஜஸ்ட் ஒரு அப்பளம் கூட வச்சு சாப்பிட்லாம்.
நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றதா இருந்தால் இது கூட சைட் டிஷ்ஷாக நம்ம சுக்கா வச்சு சாப்பிட்லாம். மட்டன் சுக்கா, சிக்கன் தொக்கு, எறா தொக்கு, ஒரு முட்டை வறுவல் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். அண்டு நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருந்தால் நாம் இதுக்கு வாழைக்காய் வறுவல், சேனை வறுவல் அண்ட் ஏதாவது ஒரு சிப்ஸு இல்லை ஒரு கூட்டு, பருப்பு கூட்டு, புடலங்காய் கூட்டு, அந்த மாதிரி பொரியல், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கைண்ட்ஸ் ஆஃப் பொரியல் வச்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி பீட்ரூட் கறி செஞ்சுருக்கேன். இது நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். நான் அந்த லிங்க் உங்களுக்கு போடுறேன். கொள்ளில் நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இது வந்து நம்ம ஃபேட்டை பர்ன் பண்ணோம், கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணோம். இது வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் அண்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன் கூட இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. சூடான சாதம் போட்டு சுட சுட கொள்ளு ரசம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கட்டாயமாக லைக் போடுங்க. பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வில்மாஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's goodbye from Vilma. Thanks for watching.